டைரக்டர் இவர் என்னன்னு சொல்கிறேன்னு தெரியலையே, டைரக்டர்னு சொல்கிறதா இல்லை பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்கிறதா இல்லை ஹீரோன்னு சொல்கிறதா யோசிக்காதீங்க. ஹீரோன்னு சொல்கிறது அதுதான் விஷயத்துக்கு வரேன். நான் தலைவன் சாதாரண ஆள் இல்லை, அவர் அப்படித்தான் 1:30 மணிக்கு ஃபோன் போட்டு அப்படி கேட்பாப்புல சில விஷயம்லாம். ரொம்ப ஒரு வியந்த ஆச்சரியப்பட்ட ஒரு டேரக்டருங்க. அவ்வளோ காமெடி சென்ஸ், அவ்வளோ நகைச்சுவை உணர்வு. நமக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு நடிச்சு காட்டுறப்ப அவ்வளோ தெளிவாக நடிச்சு காட்டுறாப்புல. குட்டி குட்டி ரியாக்ஷன் நம்ம கவனிக்கிறத விட நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அக்கா சனி அக்கா சொன்ன மாதிரி உண்மைக்கு மணிவண்ணன் சார் மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய காமெடி ஆக்டர், மிகப்பெரிய நடிகர். அது அப்படியே அவர் பிரதட்ட ஹீரோட்ட இருக்குது. அவ்வளோ ஒரு தெளிவானது. கண்டிப்பாக மிகப்பெரிய ஃபீச்சருக்கு தயவு செய்து டைரக்ஷன் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படி நீங்கள் பண்ணுறாருன்னு வில்லன் கேரக்டர் போங்க, எந்த கேரக்டர்னா போங்க, தயவு செய்து இந்த பக்கம் வராதுங்க. டிவி நிறையா இருக்குது, அதனால் எதுக்கு அது ஒரு பண்ணுறீங்களா, ஒருத்தர் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, கொஞ்சம் பதட்டமாக இருக்குமா இல்லையா? எதுக்கு அந்த அவர் ஒவ்வொரு படத்தை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போயிட்டே இருக்காங்க, யாராவது தலைவர் மிரட்டுறாப்புல தெளிவாக இருக்கா அப்படின்ட்டு. அதனால் நல்ல டைரக்ஷன் பண்ணுறீங்க. அப்புறம் சீன் பிரமாதமாக வந்துக்கிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் கிட்டாச்சுன்னு சம்பளத்தை ஏற்றி கொடுப்பாங்க. 2 காரை வாங்க, வீட்டை வாங்க, வண்டி ஹைவேல போகட்டுமே. இந்த பார்த்தீங்களா சூப்பர். அவ்வளோ இந்த பங்காளி வண்டி அப்படியே விட்டுருங்க, ரோட்டு போய்கிட்டே இருக்கட்டும். அதை விட்டுட்டு திரும்ப அடுத்த ஒரு 5 வரை 2 செட்டுக்குள்ளே வாண்டி அப்படின்னு ட்ரெஸ்ஸை மாட்ட சொல்லுவேன். அப்படியே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் இதெல்லாம் எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு பாதிக்கலை. த்ரோட்டாக கொண்டு போகாதீங்க, அதுதான் 8 ரீல கவர் பண்ண வேண்டாம். அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு நல்லா இருக்கு. டப்பிங் பண்ணால் ஒரு மனுஷன் டப்பிங் பேச போகிறேனே, டப்பிங் பேசிட்டு இருப்போம். அங்கேருந்து இன்ஜினியர் கூப்பிடுவாப்புல, பங்காளி 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 ஒரு நிமிஷம் அப்படின்னு சுற்றி வருவாப்புல. இருங்க இருங்க பங்காளி அங்கேருந்து சொல்லுங்க, அது அங்கேருந்து சொல்லுங்க. இல்லை இருங்க இருங்க அங்கேருந்து சொல்ல முடியுது. இதாயா டேரக்டர் வர்றாம்பாரியா, ஒரு விஷயத்தை அங்கே சொன்னால் கேட்கும். அங்கேருந்து வர்றாம்பாரு கிளம்பி ஒருத்தி கிட்ட ஆர்டிஸ்ட்டை டெய்லி கிளியராக சொல்லிட்டு போகிறாப்புல, வாங்க 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 பங்காளி ஒரு நிமிஷம் பங்காளி, ஃபேஸ் முன்ன விட இப்போ கொஞ்சம் சைனிங்காக இருக்கு, என்ன என்ன காரணம் பங்காளி? இல்லை 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 நான் நேற்று பார்த்தேன், நான் நல்லா பார்த்தேன், பட் கொஞ்சம் சைனிங் தெரியுது பங்காளி. ஒரு நிமிஷம் இல்லைங்க இது முடிச்சு, ஒரு நிமிஷம் பங்காளி, ஒரு நிமிஷம் வெளில வாங்க பங்காளி. அடா சண்டாலா, இல்லை நல்லா தெரியுது பங்காளி, நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இடையில இப்போ கொஞ்சம் ஃபேஸ் லைட்டாக என்னவா இருக்குன்னு அந்த பேக்கில் காட்டினேன். ஒரு சும்மா கிரீம் ஒருத்தர் 60 போட்டால் அந்த கிரீம் எனக்கு கொடுத்தாங்க. அப்படியா ஓகே வஸ்டாப்பில் டப்பிங்கும் பேசியாச்சு முடிச்சாச்சு. ஒரு 11 மணி இருக்குமா, 12 மணிக்கு அடிச்சாப்புல தலைவன், என் சிங்க தலைவன் அடிச்சோன்னு சொன்னேன். பங்காளி நானே கூப்பிட்டேன், நீங்களே கூப்பிட்டீங்க. இன்னும் பாங்க அந்த விஷ்ணு விட்டு அந்த கேத்ரினா போட்டு நாங்கள் 2 ரோட்டில் 2 பேசுகிறது ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று கேப்பில் நல்லது. நானும் கூப்பிடுச்சு, நீங்கள் அதுக்கு தான் கூப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பங்காளி நீங்கள் சொன்ன கிரீமை நான் நெட்டில் தேடி பார்த்தேன், நெட்டில் காணாம பங்காளி. அது என்ன இப்போ ஒரு நிமிஷம் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்களான்டாப்புல. பங்காளி நான் காலையில் கூப்பிடட்டுமா? இல்லை இல்லை பங்காளி நம்ம காலையில் நம்ம அங்கே பார்ப்போமே, அங்கே பேசிக்கிறோமா? ரைட்டு. இவ்வளோ ஒரு ஆர்வம், அப்படி ஒரு ஆர்வம் பாங்க சண்டாலும். அப்படி ஒரு டைரக்ஷனை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயத்தை கையில் எடுக்கிறான் பாருங்க சண்டாலும். அதாவது நீங்களே சொல்லுங்க, ஆள் போக போக எப்படி ஆகிட்டே வர்றாரு. ஒரு +2 பையன் மாதிரி இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ப மாட்டோம். இங்கே இந்த சூரி சார் வர்றாருன்னு அவரை பார்த்து வளர்க்குறேன் நான். சூரி சார் வர்றாரு, ஹலோ சூரி சார் தான். இப்படி ஒல்லியா எப்படிங்க அடையாளம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை ஒரு வசீகரம் இருக்குல்ல, அந்த வசீகரை பார்த்துட்டு மெய்சில் இருக்கிறோம், அதை கேட்குறோம். அதை சொல்லலாம் 4 பேத்துக்கு முன்னாடி இப்போ கேட்கவே முடியாமல் ஆக்கிப்பார். இப்போ அந்த மாதிரி இவரும் பங்காளியும் ஒரு டைரக்டரா இதை தாண்டி ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு நடிகரை, ஒரு பெரிய காமெடினா இப்போ இருக்கிற லீடிங் காமெடி ஆர்டிஸ்ட் அவரை நான் உரிமை 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏன் பங்காளி அது அந்த என்ன கிரீம்னு கேட்குற அளவுக்கு எனக்கு உரிமை கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி பங்காளி. ஆனந்தராஜ் சார் அப்படியே இப்போ கதை சொல்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறேன். ஒரு நடிகனாக இருந்துட்டு மறுபடியும் திடீர்னு வீட்டுக்கு போய் யாருன்னே சொல்லவே இல்லை. அவரோட படம் ஆக்சுவலாக மரதநாணயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் டேரக்டருக்கான வாய்ப்பு கிடைக்குது. விஷ்ணு சாரும் ஆனந்தராஜ் சாரும் பேசிட்டாங்க. நான் டேரக்டர்னு முருகானந்தம் சொல்லியிருக்காங்க, பேர்லாம் தெரியல. திடீர்னு வீட்டுக்கு போய் உட்கார வச்சிருக்காங்க. சார் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர்றாரு. நீங்கள் என்ன இங்கே உட்காருக்கீங்க, ஒரு டேரக்டர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னாரு. இல்லை சார் நான் தான் டேரக்டர் அப்படின்னு. ஹலோ ஸ்பாட்லைட் சொல்லவே இல்லை அப்படின்னாரு. இல்லை சார் அங்கே நடிகராக இருந்தேன், இங்கே டேரக்டராக. நான் வில்லன் காமெடிய மாதிரி நீங்களும் பழகுதா அப்படிங்கிற மாதிரி அவர் கதை சொன்னபோது ரொம்ப ரசிச்சார். நம்ம சொல்லிச்சிட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் ஒரு இதில் டான்ஸ் ஆடணும் அப்படின்னாரு. இந்த பாருங்க தம்பி, நான் பயங்கரமான வில்லன்,
ஒரு படத்தை போட்டு காட்டுறேன் பாருங்க அப்படின்னா டமான்னு வெட்டுற அந்த மாதிரி வில்லனா இருந்துட்டு இப்போ நான் காமெடி பண்றேங்க, டான்ஸ்லாம் ஆட முடியாது தெரியுதா? என்ன டான்ஸ்? இல்லை சார் சும்மா ஒரு ரஷ்யன் கேளோட அப்படின்னு. எங்க கேர்ள் போட்டோ காட்டுங்க அப்படின்னாரு. மாத்தெல்லாம் கேட்கல அது பொண்ணு சார், ரஷ்யன் கேள் சார் அப்படின்னு. அதான் லோக்கல் பொண்ணுங்களாம் இல்லை லோக்கல் சார் செம்ம சகப்பா பாருங்க சார் அப்படின்னு காட்டுங்க. லைட்டா தானே ஒரு 2 நிமிஷம் ஆடினா போதுமா? இல்லை சார் நீ 1 நிமிஷம் போதும், இல்லை 2 நிமிஷம் வச்சுக்கங்க ஆடுவோமே. அந்த மாதிரி இம்மிடியேட்டா ஆடுறேன்னு சொல்லிட்டாரு.